ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ வீடியோட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நான் நமக்கு ட்விட்டர் மூலிமா கிடைச்ச ஒரு புது சொந்தம் தம்பி திரு நவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஒரு புது லோகோவை நம்ம சேனலுக்காக லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஸோ அவனும் ஒரு பெரிய ட்ரீமோடு இருக்காப்புல. கண்டிப்பாக அதில் அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிபியூட்டோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த படத்தோட ரிவ்யூனா, அஃப்கோர்ஸ் ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தனுஷ் அவரோட சினிமா கரியரில் 50th மூவின்ற மைல்கல்லை தொட்டிருக்காரு. அந்த 50th மூவியுமே அவரே டைரக்டும் பண்ணி நடிக்கவும் செஞ்சுருக்காரு, அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷத்தோடய சொல்லிக்கிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்தோன்னா, ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தனுஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்றது தெரியாமல் இருக்கும்போது ஒரு எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷனில் அவங்களோட 2 தம்பியும் ஒரு தங்கச்சியோட ஊரை விட்டு வெளியே வர சூழ்நிலை வருது. ஸோ அங்கேருந்து அவங்க தப்பிச்சு சென்னையில் நம்ம செல்வராகவன் அவர்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வளர்ந்து தனுஷ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்திட்டு வராரு. அடுத்த தம்பியான சுதீப் கிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு இல்லாத கேரக்டராக அந்த குடும்பத்தில் இருக்கார். காளிதாஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிறாரு, பொறுப்போடு போய் தூசரா விஜயன் தங்கச்சியாக வீட்டை பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்க இருக்கிற அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆஃப் ரவுடிஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவங்க கேங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரவணன். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையிலையுமே பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு முட்டி மோதல் வருன்ற ஒரு டென்ஷன் படபடிப்போடு அந்த ஏரியா இருக்குது. இவங்களுக்குள்ளே ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு வராதான்னு எதிர்பார்க்குற ஒரு போலீஸ் கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் அண்ட் டீம் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேங்குக்குள்ளே தனுஷோட குடும்பம் எப்படி போய் எதனால இன்வால்வ் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் தனுஷோட குடும்பத்துக்கு இவங்களால் என்ன நடந்துச்சு, அதற்கான ரிவென்ஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் ஒரு கிளைமேக்ஸாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா ராயன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம், இந்த படம் யூஷுவலான ஒரு தமிழ் சினிமாவில் இத்தனை வருட தமிழ் சினிமாவில் வந்திருக்க ஒரு யூஷுவலான ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஸ்டில் இந்த படம் உங்களை எங்கே என்கேஜ் ஆகி உட்கார வச்சதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்லுவாங்க சிம்பிளான ஒரு ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சரியான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டை கொடுத்து அவங்கள அந்த ஸ்டார் கேஸ்ட்டை சரியான ஒரு இதில் ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளேயும் நீங்கள் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆஃப் தி ஒர்க் இஸ் டன் அப்படிங்கிறதுல தனுஷ் எஸ் எ டேரக்டராக, எனக்கு இந்த படத்தில் தனுஷ் ஒரு ஆக்டராவோட டேரக்டராக உண்மையிலே ரொம்ப ஒரு பிரமிப்பாக பார்த்தேன். காரணம் என்னென்னா, இந்த ஒரு 50வது படத்தை அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட இதுக்கு தோதுக்கு ஏற்ற மாதிரி, அவர் ரசிகர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படினாலுமே மாசாக இதாக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்டப் பண்ணி கொண்டு வந்த விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, தனுஷ் அவர்களுக்கு அடுத்து தூசரா விஜயோட கேரக்டர் இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். படம் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அடுத்து தூசரா விஜயன் எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன தான் எஸ்ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் இருந்தாலுமே அவங்க மேலே எனக்கு ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டில் தூசரா விஜயன் இருக்காங்கன்னு சொன்னும் போதுலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பாருங்கள், பிரித்து மேய்ஞ்சு விட்டுருவாங்க. தனுஷுக்கு அடுத்து ஒரு பிளேஸில் தூசரா விஜயன் தான் இருக்காங்கன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவும் ஒரு சில இடங்களெல்லாம் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல சில்லாக டீ குடிச்சிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குற டைமிங்காக இருக்கட்டும், தனுஷ் அவரோட ஒரு எமோஷனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த ஒரு டான்ஸே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுதீப் கிஷான் இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கேரக்டரை அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சுதீப் கிஷானுக்கு இந்த படம் ஒரு மைல்கல்லாக இருக்கும். காளிதாஸ் ஜெயராம் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்காரு. அபர்ணா முரளி இவங்க ஒரு சப்பி அண்ட் டேலண்ட் கேர்ள் ஃபார் தமிழ் சினிமானே சொல்லணும், அல்லது நம்ம இந்தியன் சினிமாக்குன்னே சொல்லலாங்க. இந்த படத்தில் அவங்களோட ரோல் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட். அந்த பண்ணுற வேண்டியதை இவங்க அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜப்பியாக ஒரு அந்த வாட்டர் பாக்கெட்ஸ் அங்கே ஆடிருக்காங்க. நம்மளே அறியாமல் தேட்டரில் அந்த ஒரு கூஸ்பம்ஸோ அல்லது நம்மளே அறியாமல் ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அபர்ணா முரளி ஆல்வேஸ் சச்ச அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நீங்கள் சொல்லணுன்னா. ஸோ இட்ஸ் ரோல் இஸ் டு என்டர்டெயின், அதை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நடிப்பரக்கன் எஸ்ஜே சூர்யா செகண்ட் ஹாஃபில் தான் இவருக்கான ஒரு லீட் எல்லாமே வருது. மனுஷன் அருமையாக பண்ணியிருக்காப்புல. அதுவும் பிரபுதேவாவோட கொரியோகிராஃபியில் டான்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் கிளைமேக்ஸ் சாங்க. உண்மையிலே எஸ்ஜே சூர்யாவை நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. பட் ஸ்டில் எனக்கு தோணுனது இவரை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக தோணுச்சு. அது மேபி
தனுஷ் வந்து அஸ் அ ரைட்டராக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு அஸ் அ ரைட்டராகவும் டேரக்டராகவும், நம்ம முதலே சொன்ன மாதிரி அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிரகாஷ் ராஜ் சாரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சிட்டிலாகவே போனதுனால என்னவோ அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு டென்ஷன் இவரோட கேரக்டர் கிரியேட் பண்ணுறது வந்து நமக்கு ஒட்டவே இல்லைன்னே சொல்லணும். அது போக நம்ம தனுஷோட அண்ணன் செல்வராகவன் அவரோட கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரைட்டிங்கில் அவருக்கு ஏன் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் யாருமே ஸ்கோப் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் வரலட்சுமி சரத்குமார் கிடைச்ச கேப்பில் சின்ன ரோலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் சாப்பிட்டுக்கிட்டே சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களும் அந்த சின்ன ரோலில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போது நிறையா கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் சொல்லாமல் முடிச்சிருந்ததெல்லாம் வந்து அது வந்து தனுஷாரோட ஒரு டேரக்டரோட ஸ்டைலோ அப்படின்ற மாதிரியே தான் தோணுச்சு. அது நீங்கள் படத்தில் இருக்கிற நிறையா பேருக்கு அது தோணியிருக்கும். இந்த படத்தில் நிறையா பேர் சொல்கிறது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே பக்காவாக பண்ணிட்டாரு, செகண்ட் ஹாஃபில் வந்து கோட்டை விட்டாருன்னு. எனக்கும் அதே தான் தோணுச்சு. எஸ் இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ரேஸியாக ரான் இன்டென்ஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. அதர் தென் தட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படம் நம்மளை 2 மணி நேரம் உட்கார வச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக தேட்டரில் உட்கார வச்சுருக்கா. அதுக்கு காரணம் இவங்க எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கல் டீம். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஃப்கோர்ஸ் யாருமே சொல்ல தேவையில்லை, ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. இந்த வருஷம் அவர் வந்து வேறு ஒரு லீக்கில் இருக்கார். மைதான், தி கோட் லைஃப் வரிசையில் ராயனில் சரி, சாங்ஸுமே சரி, பிஜிஎம் இன்னும் ஒரு படி இறங்கி வந்து ஒரு லோக்கலாக இந்த படத்துக்காண்டி வேலை பார்த்துருக்காரு. உண்மையிலே தனுஷுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கிடச்சது. இந்த படத்தை அவ்வளோ என்கேஜிங்காக ஸ்டில் தி கிளைமேக்ஸ் நம்ம கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஏன் நான் வந்து இவ்வளோ என்கேஜிங்காக இருந்ததுன்னா, படத்தை எந்த அளவுக்கு எல்லோரும் புரிஞ்சு பார்த்தீங்கன்றது தெரில. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாடியில் வந்து தூஷ்ரா விஜயனும் தனுஷும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னா ஏன்னா மொட்டையாக இருக்கும்போது ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். இல்லைனா நீ எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், இல்லை நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை வந்தால் தான் நம்ம ஒரு குடும்பமாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாட சொல்லுவார் தனுஷ் வந்து தூஷ்ரா விஜயனை. ஸோ அவங்க அந்த பாட்டு பாடும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நாள் ஒரு சீக்வன்ஸ் காலில் வரும். பேக்ட்ராப்பில் அந்த சாங் அப்படியே ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ராவாக தான் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து தனுஷ் வந்து நம்மளோட ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இதுதான் அவர் அந்த ஒரு நாள் நைட்டு தான் அவர் அந்த நிம்மதியாக தூங்கினான நைட். இதுக்கப்புறம் இருக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு தூக்கமே இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம போக போகிறோம். அது எல்லாமே ஆனால் நம்ம தங்கச்சிக்காக தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருப்பார். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. மறுபடியும் வாய்ப்பு இருந்தால் இந்த படம் பார்க்கும்போது இதை கரெக்டாக கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இருந்து படத்தில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோனஸே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்ஸ் சீக்வன்ஸில் நம்ம பீட்டர் ஹென் மிரட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சான்ஸே இல்லை. ஓம் பிரகாஷ் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது நம்ம ஒரு 50வது படத்தில் தலைவன் வந்து இன்னும் கொஞ்சம் மாஸ் சீக்வன்ஸாக இறக்கியிருக்கலாமேன்னு தோணினாலும் கூட தனுஷ் சாரோட வந்து ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ரேம்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். அதுக்கு மேலே என்னங்க வேணும் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து தனுஷை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து ஒரு நடிகராகவும் டேரக்டராகவும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது நல்ல ஒரு நடிப்பு. அதை இந்த படத்தில் கொடுத்துட்டாரு. டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு. அது போக ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு துணை இருந்தது எடிட்டிங் பிரசன்னா ஜிகே. அவரோட எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது. இன்னும் கூட செகண்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் சீக்வன்ஸ் எப்போவுமே இந்த கூஸ்பம்ஸாக இருக்கக்கூடிய தியேட்டர் சீக்வன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நிறையா இருக்குது. ஸ்டார்டிங் இன்ட்ரோல் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்கும் தூஷ்ரா விஜயனுக்கும் இடையில் நடக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், அண்ட் தென் கிளைமேக்ஸ் சாங் என்னங்க வேணும், அடங்காத அசுரன் தான். தியேட்டரே என்ஜாய் பண்ணுது. உங்கள் ஃபேமிலியோடு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த படம் ஏ சர்டிஃபைட் படம். ஸோ ஃபேமிலியோடு போகலாமா இல்லையான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. வைலன்ஸ் இஸ் ஹை. ஸோ நெகட்டிவ்ஸ் ஆர் அப்பார்ட். தனுஷ், ஏஆர் ரஹ்மான், சன் பிக்சர்ஸ் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கோ அண்ட் என்ஜாய் இட். மூவி இஸ் எ பிளாக் பஸ்டர். ஸோ மீண்டும் இது போன்ற நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.